ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேட்ச் நம்பர் 51 யாருக்கு இடையில நடக்குதுன்னா, குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க கனவுல தான் நடக்குது. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது குஜராத்தோட ஹோம் ஸ்டேடியமான நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத், அதுலதான் நடக்குது. இந்த ஸ்டேடியமோட ஆடுகளம் அதாவது வென்யூ ஸ்டாட்ஸை பத்தி நம்மளுக்காக சொல்றதுக்கு கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக், யூ கேன் ஸ்டார்ட் நவ். வெல்கம் டு த சேனல் வியூவர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் சொல்லிடுறேன். நம்ம எந்த எப்படி இருந்ததுன்னு வென்யூல. ஓகே, அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஜிடிக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம்னு சொல்லலாம். அந்த ஆஃப்டர் த ராஜஸ்தானோட லாஸ்ட் அப்புறம் சரி ஸ்டார்ட்ஸ் வந்து அகமதாபாத்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 64 கேம்ஸ் ஆடி இருக்காங்க T20. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நிறைய வின் பண்ணிருக்கு. இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாட்ஸ் படி 35 வின்ஸ் பண்ணிக்கிறாங்க 64ல. செகண்ட் பேட்டிங் வந்து 28 தான் ஜெயிச்சிருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு. எனக்கு இது பெரிய கிரவுண்ட் இல்ல தல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கம்ஃபர்டபுளா ஆடணும், அவ்வளவுதான். அதான் யார் நிறைய டபுள் ஃபோர் அடிக்க அப்புறம் டபுள் அடிக்க பார்த்தாலே 6 ஆட்டோமேட்டிக்கா வரும்னு தோணுது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அடிக்க பார்த்தாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க, அது கன்ஃபார்ம். அந்த டபுள் 4 அடிக்க ட்ரை பண்ணாலே அந்த கேப்ல நிறைய 4 போயிடும், எட்ஜ்ல நிறைய 4 போயிடும். அப்புறம் ஒரு பால் ஹாட் பால் அங்க 6 அடிச்சாலே ஒரு 200+ போட்டாலே ஒரு டஃப் ஸ்கோர் தான் நினைக்கிறேன் சேசிங் பண்ற டீம். ஆமா, கரெக்ட். இந்த ஸ்டேடியம்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு, 55 இருக்குது. பரவாயில்ல, இந்த கிரவுண்ட்ல அதிகமா இருக்கு கொஞ்சம். ஒரே ஒரு சூப்பர் ஓவர் நடந்திருக்கு இந்த 64 மேட்ச்ல. நாளைக்கு வருமா ரெண்டாவது சூப்பர் ஓவர் இந்த சீசனோட? எஸ்ஆர்எச் ஆடும்போது வாய்ப்பு இல்லைதான் நானும் சொல்றேன். ஏன்னா அவங்க ஒண்ணு அடிச்சா 6-4 அடிப்பாங்க, இல்லைன்னா பட்டுன்னு அவுட் ஆயிட்டு போயினே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரியான டீம், பொறுமையா ஆடுற சிஎஸ்கே டீம் கிடையாது. விஷயம் தெரியும்ல, விஷயம் தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் போயிட்டு வந்துக்கிறாங்க எஸ்ஆர்எச். 2 நாளைக்கு முன்னாடி மால்தீவ்ஸ் போயிட்டு வந்துக்கிறாங்க. அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுக்கிறாங்க போட்டோ. ஓகே, இது ஃபார்ச்சூன்ஸ் ஏதோ மாறும்ட்டு ட்ரை பண்றாங்க. மாறுச்சுன்னா நல்லாதான் இருக்கும். மேட்ச் அவங்க மேட்ச் ஆடுறாங்கன்னா ஜாலியா இருக்கும். ஒன்னும் அடிச்சு ஆடுவாங்க, இல்லைன்னா பட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நம்ம தான் தூங்கலாம். ஒரு சேஞ்ச் வேணும் தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட். எஸ்ஆர்எச் பண்ற ஒரே ஒரு தப்புன்னா அவங்க எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி போடுறாங்க. கிரிக்கெட்ல எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி போட மாட்டானுங்க, அதான் பிரச்சனை. ஒரு சில பால் அவங்க எப்ப அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்றான். பவர் பிளேல ஃபுல்லா ஆடா போயிட்டு மிடில் ஓவர்ஸ்ல தள்ளி ஆட்டு எண்ட் ஓவர்ஸ்ல அடிக்கலாம். அவங்க கிட்ட அந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்கு. அவன் என்ன பண்றானுங்க, பவர் பிளேல 3 பேர் அவுட் ஆயிடுறானுங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் அடினா எங்க இருந்து அடிக்கும்? எனக்கு என்னமோ நாளைக்கு சன்ரைசர்ஸ் வந்து கொஞ்சம் ஷாக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜிடிக்கு. பார்க்கலாம். இல்லன்னு சொல்ற, மால்தீவ்ஸ் இருக்கும் பாரு, அங்க மால்தீவ்ஸ் எஃபெக்ட் இருப்பாங்க. ஓகே, இது ஆவரேஜ் ஸ்கோர் சொல்ற அப்படியே. அகமதாபாத்ல எப்பயுமே ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் சொல்லியிருக்கேனே 170+. எல்லா மேட்சும் வருது 175+ வருது, கன்ஃபார்மா வருது. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 30 ரன் கம்மியாகுது, 152 தான் வருது. இது வந்து எல்லா இதுவும் சேர்த்து ஐபிஎல் இல்லாம கரெக்டா? ஐபிஎல், டொமஸ்டிக், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா இன்டர்நேஷனல் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு டீம் மேட்ச் இது ஆடினாங்கன்னா இந்த ஸ்டாட்ஸ் தான் வந்து ஆவரேஜா இருக்கு. மோஸ்டா அந்த மாதிரி தான் வருது மேட்சஸும். 200 to 180+ தான் போகுதுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் 120 இல்ல 140 அவுட் ஆயிடுறாங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ராஜஸ்தான் ஊத்தி மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 64க்கு 6. அது தெரிஞ்ச விஷயத்தினால எம்ஐ பக்கமே போறது நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா நம்ம முக்க வாங்கிட்டு வந்தோம். ஓகே, நம்ம செகண்ட் செக்மெண்ட் போயிடலாம். நம்மளோட செகண்ட் செக்மெண்ட் வந்து ஹெவி வெயிட் பஞ்ச். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 டீமுக்கு இடையிலான ஹெட் டு ஹெட். அதாவது இவங்க 2 பேர் வந்து எத்தனை மேட்சஸ் விளையாடிருக்காங்க, அதுல எத்தனை வின்னு, அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் தான் பார்க்க போறோம். கார்த்திக், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 2 டீமும் மொத்தமா வந்து ரொம்ப கம்மி மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா விரல் விட்டுன்ற மாதிரி ஒரு 5 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காங்க. அதுல வந்து ஜிடி வந்து 4-1
அப்படி லீட் பண்றாங்க. ஆமா 4-1 ஜிடி லீட் பண்றாங்க. ஜிடி தான் 4 எஸ்ஆர்ஹெச் 1 தான் வின் பண்ணிருக்கு. ஓகே ஓகே புரியுது. அதுவும் எஸ்ஆர்ஹெச் எப்ப வின் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். ரொம்ப இதுவா இருக்கும். அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே நிமிஷம். ஓகே. 2022 அப்போ வின் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் தான். இந்த டீம் வந்தாலே தொடர் தோல்விதான். இந்த கிரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க 2 பேரும்? இந்த கிரவுண்ட்ல அதேதான். அதே கதைதான். ஆடுனது 2 மேட்ச் 2மே உத. 2மே மரண உத. பெருசா தோத்துருக்காங்க. இன்னும் தோத்தா 9 விக்கெட்டு 8 விக்கெட்ல வின் பண்ணிட்டு இருக்காங்க ஜிடிலாம். அதுவும் சொல்றேன். அதுவும் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு தான் வந்து இருக்குது. 4 மேட்சஸ் வின் பண்ணிக்கிறானுங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வாஷ்ட் அவுட் ஆகும். அது 2024ல ஒரு வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2022 செகண்ட் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க ஜிடி. வா ஜிடி சரியான அப்பரண்ட் இருக்கு. சரியான இன்வைட் பண்ணி. ஆமா ஜிடி எல்லா டீமோட நல்ல ரெக்கார்ட் இருக்கு தெரியுமில. எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி எல்லார்கிட்டயுமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கானுங்க. ஒரே ஒரு டீம் அவங்கள கவுக்குறதுன்னா டிசி கிட்ட இல்ல. அந்த பஞ்சாப் தான் அவங்கள கவுத்துறானுங்க. அதுதான் குறுக்கால வந்தார் கௌஷிக் மாதிரி அவங்க தான். பஞ்சாப் கிட்ட தான் நல்ல ரெக்கார்டு இல்ல அவங்களுக்கு. கொஞ்சம் ஈக்குவலா டிசி கிட்ட இல்லன்னு நினைக்கிறேன். டிசி கிட்ட தெரியல பார்த்தேன் நான் சொல்றேன். தெரியல டிசி கிட்ட பாக்கல நானு. நான் பஞ்சாப் கிட்ட மாதிரி பார்த்தேன். அங்க வந்து கொஞ்சம் ஈவன் அவுட்டா தான் இருக்கு. அந்த கேம்லாம் வந்து பஞ்சாப் ஈஸியா ஜெயிக்க முடியல இவங்களால. ஏன்னு தெரியல அது. சிஎஸ்கே கஷ்டப்படுறாங்க. ஜிடி விசஸ் டிசி பேசும்போது சொன்னேன் நீங்க. அப்படியா? ஓகே ஓகே. அப்ப நல்லதுதான். அப்ப 2 டீம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஜிடி தோக்கடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 டீம் ஃபார்முலா போட்டுருத. ஓகே. உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன 2 பேரும்? இந்த 2 டீம் வந்து ப்ளே பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 160 இருக்குது ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா. சைன் பேட்டிங்ல என்னையா சொல்ற 180யா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்டான பிளேயிங் 11 போயிடலாம்னு நினைக்கிறேன். பிளேயிங் 11 போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது ஸ்டாட்ஸ் மட்டும் நான் தரேன். இந்த 2 டீமும் மேட்சஸ் விளையாடும்போது அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எதை நல்லா விளையாடிருப்பாங்கல்ல. இந்த டீம்ல இருந்து 2 பேர், அந்த டீம்ல இருந்து 2 பேர். பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த டீம் கூட வந்து ஆடின 5 மேட்ச்ல சுப்மன் கில் வந்து 227 ரன் அடிச்சிருக்காரு ஜிடிக்காக. மேட்ச்க்கு 40 ரன் அடிக்கிறாரா? ஆவரேஜா 40 ரன். ஆமா கரெக்ட். 42 அது போல வரும். பெஸ்ட் பவுலர்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகெயின்ஸ்டா பெஸ்ட் பவுலர்னு பார்த்தீங்கன்னா கரண்டா இப்ப ஜிடி கிட்ட இருக்க பிளேயர் வந்து முகமது சிராஜ் தான். ஏன்னா போன பிக்சர்ல வந்து ஞாபகம் இருக்கா ஹைதராபாத்ல ஆடும்போது 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுதான் இங்க வந்து இந்த டீமோட வருது. இதுல வந்து சுப்மன் கில் வந்து ஒரு செஞ்சுரி கூட போட்டிருக்காரு எஸ்ஆர்ஹெச் அகெயின்ஸ்டா. அதுவும் பார்க்கணும். நாளைக்கு ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம். அப்ப ஆமாமா கில்லுக்கு வந்து இது அல்வா சாப்பிடுற டீம் மாதிரி தெரியுது. பாக்குற ஸ்டாட்ஸ் பார்த்தா எல்லாத்துலயுமே இருக்கு. அதே மாதிரி சிராஜ் வந்து 4 for 17 எடுத்திருக்காரு. அது லாஸ்ட் கேம் தான் வந்துச்சு. சோ எஸ்ஆர்ஹெச்லன்னு சொல்லிடுறேன். எல்லாம் ஜிடில இருந்து சொல்லிட்டா இப்ப எஸ்ஆர்ஹெச்ல ஆள் இருக்கு அப்படி. அபிஷேக் சர்மா வந்து 159 ரன்ஸ் வச்சிருக்காரு. சோ கில்லும் அபிஷேக் சர்மாவும் 2018 அண்டர் 19 பேட்ச்மேட்ஸா 2 பேருமே. அவங்கதான் வந்து இந்த டீம்ல ஒன்னா டிராவல் பண்ணவங்க 2018ல. அவங்கதான் வந்து டாப் ஸ்கோரர்ஸா இருக்காங்க. இப்போ வந்து அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரிக்கெட்டரா மாறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி. பார்ப்போம். முகமது ஷமி தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராம்பா ஜிடிக்கு எதிரா. அவரோட பழைய டீமுக்கு எதிரா. பாக்கலாம் நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆப்பு இருக்கு. ஷமி வந்து ஜிடிக்கு வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா இங்க நல்லா போலிங் போடுவாரு தோணுது ஷமி. கம்பேக் ஷமியா இருக்கும் நாளைக்கு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்டான பிளேயிங் 11 போயிடலாம். பிளேயிங் 11 வந்து என்னன்னா நம்ம லாஸ்டா இந்த 2 டீம் விளையாடின பிளேயிங் 11 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிடி பத்தி பார்த்துடலாம். ஜிடி யார் ஃபர்ஸ்ட் ஆடி இருக்காங்கன்னா சாய் சுதர்ஷன். அட் நம்பர் 2ல வந்து சுப்மன் கில்லு. அட் நம்பர் 3ல வந்து ஜாஸ் பட்லர். அட் நம்பர் 4ல வந்து வாஷிங்டன் சுந்தர். அட் நம்பர் 5ல வந்து ராகுல் திவாட்டியா. அட் நம்பர் 6ல வந்து ஷாருக் கான். அட் நம்பர் 7ல வந்து தேவையில்லாத வேலை கரீம் ஜானட். அட் நம்பர் 8ல வந்து ராஷித் கான். அட் நம்பர் 9ல வந்து சாய் கிஷோர். அட் நம்பர் 10ல வந்து முகமது சிராஜ். அட் நம்பர் 11ல வந்து பிரசித் கிருஷ்ணா. அட் நம்பர் 12ல வந்து இஷாந்த் சர்மா. இம்பாக்ட் பிளேயர் வந்து சுப்மன் கில் அவுட்டு.
வெளியே போயிட்டு இஷாந்த் சர்மா வந்து உள்ள வந்துக்கிறாரு. அதுவே இந்த எனக்கு டீம்ல ஒரு கேள்வி. இந்த டீம்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா? எனக்கு கில் இம்பாக்ட் பிளேயரா போனதே ஒரு கேள்விக்குறி. ஒரு கேப்டன் இம்பாக்ட் பிளேயரா வெளியில போனானா அது என்ன சொல்லுது? அப்பனா டீம் வந்து ஜெயிச்சுனே இருக்கும். தோத்துடலாம் ஒரு மேட்ச் அப்படின்ட்டு இருக்கா? திடீர்னு ராஷித் கான இது கேப்டன்சி பண்ண வச்சதே ஒரு தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஆமாமா. நல்ல அவர் வந்து ஒரு பிளேயரா ஓகே. கேப்டன்சிலாம் வந்து நானும் பார்த்தேன். SA20லாம் கூட டீம்லாம் நல்லா இருந்தது. SA20லாம் ரயன் ரிகல்டன்லாம் செமையா ஆடிருந்தான். அந்த பிக்சர்ஸ்லலாம் வந்து ரொம்ப பிஸ்தா பிளேயர் மாரி தெரிஞ்சுது எப்படின்னா. அத டீமும் நல்லா பண்ணிருந்து. ரபாடா, போல்ட்டு நெறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வச்சிருந்தானுங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிருச்சு அது. பிளேயர்ஸ்லாம் அந்த கேப்டன்சி எல்லாம் சொல்ல முடியாது ரஷீத் கான. ஐபிஎல்ல தெரியும். ஒரு மேட்ச் 6 பால் அதான் ஒரு 6 பால் இருக்கும்போது 30 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியல. அவர் கேப்டனா இருக்கும்போது. அதுவும் எஸ்தேயால் வந்து ரிங்கு சிங் கிட்ட ஆச்சு. அவரு தான் கேப்டன் அந்த மேட்சும். அது என்ன 3 ஒண்ணும் புரியல எனக்கு தெரிஞ்சு. இன்ஜுரி எந்த அப்டேட்டும் எதுவும் இல்ல கில்லுக்கு எதிரா. ஆனா வந்து ஏன் அவரு இம்பாக்ட் அவுட்ன்னு எனக்கு தெரியல. ஓகே அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கரீம் எனக்கு ஒரே ஒரு டவுட். வெளியில ரபாடா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஊருக்கு போனாருன்னு நான் கேள்விப்பட்டேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு ஏதோ பர்சனல் இஷ்யூக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் லைக்லி ஸ்குவாடோட தான் இருக்காரு. அப்புறம் ஜெரால்டு கோட்லின்னு ஒருத்தர் வெளில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கே சான்ஸ் குடுத்துருக்கலாம். நல்லா பேஸ் போடுவாரு. ஒரு இது சொல்றேன். ஜெரால்டு கோட்சேவும் மார்க்கோ ஹேன்சன் மாரி தான். ஹைட்டான பிளேயரு. நல்லா சிக்ஸும் அடிப்பாரு. ஏன்னா ஜேஎஸ்கேக்கு ஆடி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹைலைட்ஸ்ல தான். ஆமாமா பாத்துருக்கேன். வே டால் வே பிளேயர்ஸ். வேகமா வேகமா பவுன்சர்ஸ் போடுவாரு. வைடியாக்கர்ஸ்லாம் போடுவாரு. அட் த சேம் டைம் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அட்றா ஒரு 4 பால்ல சுத்துறா அப்படின்னா, ஒரு 4 பால்ல சுத்துனாருன்னா கண்டிப்பா ஒரு 20, 25 ரன் அடிப்பாரு கண்டிப்பா. அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஜிடி ஆடிருந்தா கரீம் பதிலா அவரே ஆடிருக்கலாமே! எனக்கு அதான் டவுட்டு. அவருக்கு இன்ஜூரியும் கிடையாது. ஜெரால்டு கொச்சி ஃப்ரெஷ் தான். அவர ஆட வச்சிருந்தா போன மேட்ச் அந்த அந்த சூரியவன்ஷிக்கு நிக்க வச்சு பவுன்சர் போட்டிருப்பாரு. அப்போ வந்து சேஞ்சஸ் வந்து ஒண்ணு ஜெரால்ட் குர்ஸே இல்லன்னா வந்து ரபாடா. கரெக்ட்டா? இல்லன்னா ரபாடா. ஓகே. சேஞ்சஸ் ரபாடா வந்து ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஓகே. வேற சேஞ்சஸ் இல்லல்ல எதுவும்? இந்த டீம் ரொம்ப நாள் வந்து இந்தியன் பவுலர்ஸே வச்சு ஓட்ட முடியாது. அதையும் பார்த்துக்கணும் ஜிடி. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாரி தெரியுது. ஆமா. ஓவர் கான்ஃபிடென்ட் தான். பிரசித் கிருஷ்ணா அப்புறம் முகமது சிராஜ் இவங்களாச்சும் போன மேட்ச்சே தெரிஞ்சுச்சு. ஓகே. இஷாந்த் எஸ்ஆர்எச் சர்மா ஓட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்ததா வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ல வந்து யார் ஆடி இருக்கான்னா அபிஷேக் சர்மா அவர் தான் ஆடி இருக்காரு. அட் நம்பர் 2ல வந்து டிராவிஸ் ஹெட், அட் நம்பர் 3ல வந்து இஷான் கிஷன், அட் நம்பர் 4ல வந்து ஹென்ரிச் கிளாசன், அட் நம்பர் 5ல வந்து அங்கிட் வர்மா, அட் நம்பர் 6ல வந்து கமிந்து மெண்டிஸ், அட் நம்பர் 7ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அட் நம்பர் 8ல வந்து பேட் கமின்ஸ், அட் நம்பர் 9ல வந்து அர்ஷல் பட்டேல், நம்பர் 10ல வந்து இவரும் தேவையில்லாத ஆணி மாதிரி தான் எனக்கு தெரியுது ஜெயதேவ் உனட்கட். அட் நம்பர் 11 வந்து முகமது ஷமி, அட் நம்பர் 12 வந்து ஜீசன் அன்சாரி. ஜீசன் அன்சாரி வந்து அவுட்டு, இன்னும் வந்து டிராவிஸ் ஹெட். ஓகே, இதுல ஏதாவது சேஞ்சஸ்? இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ்னா அபினவ் மனோகரை உள்ள எடுத்துன்னு தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த அன்கித் வர்மாக்கு பதிலாலாம். அங்கிட் வர்மா பதிலாக ஓகே தான், நல்ல ஆப்ஷன். அன்கித் வர்மாவோட டெம்பரமெண்ட் நான் பார்த்தேன் போன மேட்சே. அது செட் ஆகல எனக்கு தெரிஞ்சு அது. அது கூட ஓகே. இந்த பெரிய கிரவுண்ட்ஸ்ல அவரு மோஹித் சர்மா மாதிரி ஸ்லோ ரன்ஸ் போட்டு தப்பிச்சிருவாரு. எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்னா நான் ஓகே தரேன் ஒரு சான்ஸ் இருக்கும். ஆனா அன்கித் வர்மாவோட கம்போஷர் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆனாலே வந்து எந்த பவுலர் அடிக்கணும், எந்த பவுலரை பதிக்க ஆடணும்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாலும். போன மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா 100 அஹமது போடுறாரு. 30 ஆனாலே வின் பண்ணிடலாம். 22 பால் 22 ரன்ஸ். அப்ப போய் தூக்கி அடிக்கிறாரு. அது என்ன ஐடியாலஜின்னு எனக்கு புரியல. சொன்னாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 30 ஆனாலே பிரஷர் சிஎஸ்கேக்கு தான். அந்த மேட்ச் போய் தூக்கி அடிச்சு நேரா கையில குடுக்குறாரு. ஆமா, அது ஒரு சேஞ்ச் அதனால இருக்கணும். அதனாலே நான் அபினவ் மனோகரை எடுத்துன்னு வந்துட்டு மேபி சச்சின் பேபின்னு ஒரு டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் கூட இருக்காரு. அவர வேணா வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாவது மிடில் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர் தேவைன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப்ல ஹெவி லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங் இது. 3 லெஃப்ட். அதனால என்ன பண்ணேன்னா அபினவ் மனோகர் நம்பர் 3 கூட ட்ரை பண்ணலாம். ஆனா அவ்வளவு சும்மா ட்ரை பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவர் நம்பர் 5லயாச்சும் ஆட வைக்கணும். ஒரு ஃபினிஷர் ரோல்ல. அத ராகுல் டுவாட்டியா எப்படி ஆடுறாரு ஜிடிக்கு அந்த மாதிரி. சச்சின் பேபி பார்த்தேன், போட்டோ பார்த்தேன். அஜித் குமார் கூட எடுத்திருக்காரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல.
இன்னொரு சினாரியோ சொல்லிடுறேன். ஆர்சிபிக்கு 2016ல ஃபைனல்ஸ் மேட்ச் ஒரு ஆடினாரு தெரியுமா? சச்சின் பேபியா? ஆமா. சச்சின் பேபி தான் நம்பர் 6. அவர் வரும்போது 22 ரன்ஸ் அடிக்கணும் 8 பால்ஸ்ல. கஷ்டமா இருந்தது அப்ப. அப்ப வர முஸ்தபிசூர் வந்து அப்பதான் பீக் டைம் அவருக்கு. இன்டர்நேஷனல் டெபியூலாம் பண்ணிட்டு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி எல்லா பாலும் விக்கெட் எடுத்திருந்தாரு. செம்ம யாக்கர் போட்டாரு கடைசி ஓவர்லாம். அடிக்க முடியல. கஷ்டம் ஆர்சிபிக்கு இதுவாயிடுச்சு அது. நெறைய பேர் அவுட் ஆயிட்டாங்க நல்லா ஆடிட்டு இருக்கும்போது. அந்த மேட்ச்ல ஆடுனாருன்னு சொல்றேன். அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கல அந்த அளவுக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பஞ்ச பாண்டவர்கள். ஓகே, உங்களோட பஞ்ச பாண்டவர்கள் யார் அந்த 5 பேர்? சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லர் 3 பேரு. ரைட்டு. அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து பேட் கமின்ஸ் சொல்றேன். இந்த மேட்ச் வந்து அவருக்கு அவர் நிறைய வாட்டி கிரவுட் சைலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த இடத்துல பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் பேட் கமின்ஸ். இன்னொன்னு வந்து முகமது ஷமி. ஓகே, நான் சொல்லட்டா? நான் வந்து சும்மன் கில், சாய் சுதர்ஷன், நம்பர் 3ல வந்து ஹென்ரிச் கிளாசன், நம்பர் 4ல வந்து ஷமி, நம்பர் 5ல வந்து நான் சிராஜே சொல்றேன். சிராஜ். ஓகே, நல்ல ஆப்ஷன் தான். அண்டர்ரேட்டட். ஓகே, நாளைக்கு வந்து முகமது ஷமி கிட்ட இருந்து எக்ஸ் டீம் கிட்ட ஒரு 3 விக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷமிக்கு. பார்க்கலாம். ஓகே, இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்கும். கன்ஃபார்மா ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாச்சும் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். பேட் கமின்ஸ் விசஸ் சுப்மன் கில். அந்த மேட்ச் அப் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட் கமின்ஸ் விசஸ் பட்லர். இதுவும் இந்த 2 மேட்ச் அப் தான் நான் சொல்றேன். அதுக்கு அப்புறம் எனக்கு இந்த 2 மேட்ச் அப் தான் நான் பார்ப்பேன். மீதிலாம் வந்து நார்மலா ஆடுவாங்கன்னு தோணுது எப்பயும் போல. கரெக்ட். ஓகே, நான் சொல்லட்டா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி எப்படி சொல்றீங்க பாப்போம். முகமது ஷமி விசஸ் சாய் சுதர்ஷன். இந்த மேட்ச ஃபர்ஸ்ட் சொல்றேன். நாளைக்கு என்னமோ ஷமி சாய் சுதர்ஷன் விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாரு சாய் சுதர்ஷனுக்கும் சுமன் கில்லுக்கும். ஒருவேளை அவங்க 2 யாரோ ஒருத்தர் விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு வந்து நான் வாஷிங்டன் சுந்தர் விசஸ் இஷான் கிஷன் ஆர் ஹென்ரிச் கிளாசன். இந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? வாஷிங்டன் சுந்தர் விசஸ் இஷான் கிஷன் ஆர் ஹென்ரிச் கிளாசன். ஒரே ஒரு இது ஒண்ணு, ஜிடி வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆன் அண்ட் ஆஃபா தான் யூஸ் பண்றாங்க. அது நடந்துச்சுன்னா நம்ம போன மேட்ச் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்க. போன மேட்ச் பேட்டிங்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அது நம்ம நினைக்காத நேரத்துல பேட்டிங் அனுப்புறானுங்க, பவுலிங் கொடுக்குறாங்க. அது எனக்கு புரியல. ஜிடியோட ஐடியாலஜி அது ஒர்க்கா இருக்கு வரைக்கும். நாளைக்கு அவங்க ஜெயிக்கணும்னா 3 ஸ்பின்னரும் வந்து போட்டுதான் ஆகணும். வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வந்து ரஷித் கான், சாய் கிஷோர் 3 பேரும் போட்டுதான் ஆகணும். நம்மளோட ட்ரியோ 3 பேரு. ஒரு சைடு வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு சைடு சாய் கிஷோர், இன்னொரு சைடு ரஷீத் கான். 3 பேரும் போட்டாதான் வந்து அவங்கள அவுட் எடுக்க முடியும். காட்டு சுத்துறாங்க. இந்தியன் பவுலர் வச்சு எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஃபாஸ்ட் பவுலர் இது பிரசித் கிருஷ்ணாவோட ஃபார்மும் அந்த அளவுக்கு இப்ப டிப் ஆயினே இருக்கு. சிராஜும் அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறது கிடையாது. முதல்ல ஒரு 6-7 மேட்ச் அவங்க 2 பேரும் எவ்வளவு தெரியுமா டாட் பால்ஸ் போட்டிருந்தாங்க? 94 and 94 2 பேரும். ஆனா இப்ப பாக்குறேன் அதுலயேதான் நிக்கிறாங்க. 10 மேட்சஸ் கிட்ட ஆட போறாங்க ஜிடி. கடந்த 4 மேட்ச கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பவுலர்ஸ்லாம், ஓப்பனிங் பவுலர்ஸ்லாம். ஓகே, இன்னொரு மேட்சப் வந்து ராஷித் கான் விசஸ் அன்கித் வர்மா. அவர் தான் சொல்றேன். அந்த மேட்சப் நல்லா இருக்கும். அன்கித் வர்மா தூக்கி அடிக்கிறாரு. தூக்கி அடிங்க சார். ராஷித் கானை தூக்கி அடிச்சா என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முப்பமா அவுட் ஆயிடுவாரு. 100 அகமதி கிட்டே பார்த்தோமே, ரஷித் கான் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாரு. இன்னும் ஒரே ஒரு மேட்சப் போட்டீங்க நீங்க. அந்த மேட்சப் தான் நான் ஒரு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரஷித் கான் அதை விட்டுட்டேப்பா. சொல்லு. இந்த மேட்சப் தான் வந்து அந்த மேட்சையே நான் பார்ப்பேன். அட்லீஸ்ட் அந்த மேட்சை பாக்குறதுக்காக அந்த மேட்சை பார்ப்பேன். எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடி. அது நம்ம லெஜெண்ட் ஆஃப் தி சாரோ. நீங்க
ஓகே. என்ரிக் லாசன்ற ரஷீத் கான் அந்த பேட்டிங் சூப்பரா இருக்கும். ஏன்னா, அவரு பேக் ஃபுட்ல நல்லா சிக்ஸ் அடிக்க போவாரு. ஸ்பின்னர் பார்த்தோனே. ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா போடுற லெக் ஸ்பின்னரே கிடையாது. அவரும் ஒரு ரவி பிஷ்னாய் மாரி தான். இன்னும் ரவி பிஷ்னாயோட கொஞ்சம் பால் இன்னும் ஸ்பீடா வரும். அதான். டக்குன்னு வரும். பேக் ஃபுட் ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். எனக்கு என்னமோ நாளைக்கு சாய் கிஷோர் வந்து என்ரிச் கிளாசன் விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குதான். என்ரிக் கிளாசனுக்கு எனக்கே தெரியாது. ஸ்டெம்ப பார்த்து டர்னே பண்றாங்க. நேரா ஸ்டெம்ப பார்த்து மட்டும் ஒரு ஒரு ஒரே ஒரு பால் ஷார்ட்டாவோ, ஃபுல்லாவோ ஏதோ ஒண்ணு. போட்டனா அவர் பேக் ஃபுட்ல போறாரு. ஆஃப் சைட்ல இழுத்து அடிக்க பார்க்குறாரு. அவுட் ஆயிடுறாரு. இல்லன்னா லெக் சைட்ல சுத்துனா போல்ட் ஆயிடுறாரு. அவருக்கு அத விட்டு வேற ஷாட்டும் இல்ல ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆனா வந்து 3ஆம் பக்கமா அடிப்பாரு. ஸ்லாக் ஸ்வீப் இதுதான். ஓகே. இன்னொரு மேட்சப் வந்து அசல் பட்டேல் விசஸ் ஜாஸ் பட்லர். இந்த மேட்சப் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது நடந்தா நல்லா இருக்கும். நடந்துச்சு. பட்லர் அவுட் எடுத்துட்டாங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் ஆல்மோஸ்ட் 60% மேட்ச் ஜெயிச்சிடலாம்ப்பா. இதுதான் நான் சொல்றேன். நடந்தா நல்லா இருக்கும். டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு மேட்சப் சொல்றேன். முகமது சிராஜ் விசஸ் டிராவிஸ் ஹெட். இந்த மேட்சப் சொல்றேன். 2 விக்கெட் சிராஜுக்கு எடுத்து வைங்கன்னு தான் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இஷான் கிஷனையும் சேர்த்துக்கோங்க. 3 பேரும் காட்டு சுத்த போறாங்க. சிராஜ் பவுலிங்ல கேட்ச் போகுது. ஆனா ஜிடி ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா பண்றாங்க. 2021ல நம்ம வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம 2021 சிஎஸ்கே கப் அடிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. டாப் 3 எல்லாருமே அடிச்சிருவாங்க. மிடில் ஆர்டருக்கு வந்து ஒரு 16th ஓவர் 17th ஓவர் தான் சான்ஸே வரும். ஸ்டார்டிங் எல்லா மேட்சும். ஆமா. இப்ப அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. எல்லாம் 5-6 ஓவர்ல அந்த மாதிரி பண்றது இல்ல. ஜிடி அந்த ஃபார்முலாவை ஆஷிஷ் நேரா அப்படியே புடிச்சினாரு. டாப் 3ல செட் பண்ணிட்டாரு. பவர் பிளேல 6 அடிக்கலாம் பார்க்கல அவங்க. 4 தான் ட்ரை பண்றாங்க. 4 ட்ரை பண்ணி அப்படி இப்படி ஒரு 4-5 பவுண்டரி 6 பவுண்டரி 6 4 அடிச்சுறாங்க. அதுவே ஒரு 25 24 ரன்ஸ் வந்தது. ஓடியே எடுத்துறானுங்க ரன்னு. பவர் பிளேல ரிஸ்க் எடுக்காத ரஸ்க் சாப்பிடுறானுங்க அவனுங்க. அப்புறமா வந்து 50 ரன் அடிச்சுறாங்க. அந்த மொமெண்டத்தை அப்படியே வந்து மிடில் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க. பட்லர் வராரு 6 ஓவர் கழிச்சு. அவரு வந்து ஒரு 10 பால் 10 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்றாரு. ஸ்கோர் 200 போயிடுது. ஓகே புரியுது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் இதுதான் ஜிடியோட மந்த்ரா. அத உடைக்கணும்னா கமின்ஸ் ஷமி இவங்க 2 பேரும் டாப் 3 கைட்டிட்டா இந்த டீம் என்ன பண்ணுன்ட்டு அப்பதான் ரியல் செக்கே ஜிடி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் பார்த்த வரைக்கும் தெரியுது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாமா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். குயிக் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க கார்த்திக். யார் ஜெயிப்பா நாளைக்கு? குஜராத் தான் கன்ஃபார்மா ஜெயிப்பாங்க. நான் எஸ்ஆர்எஸ் சொல்றேன். மால்தீவ்ஸ் பாத்துடலாம். மால்தீவ்ஸா இல்ல குஜராத் டைட்டன்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே நாளைக்கு நான் எஸ்ஆர்எச்சே சொல்றேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நாளைக்கு வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டேபிள வந்து கொஞ்சம் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அவங்க அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா. ஜிடி வந்து மேல இருக்காங்க, தேர்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட்ல தானே ஜிடி? தேர்ட் தான். நாளைக்கு மேட்ச் மட்டும் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிடி டாப் 4 விட்டே வெளில வந்துருவாங்க. அதுதான் அவங்க எம்ஐ வந்து டஃபஸ்ட்னா ஜிடி தான் இப்போதைக்கு. அவங்க கீழே வரதுக்கு தான் பிளான் நிறைய இருக்கும். இப்ப பாரு 6க்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. அவங்க நெட் ரன் ரேட் இப்பயே நல்லா தான் இருக்கு எம்ஐக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க. நம்பர் 2ல ஆர்சிபி வரும். இன்னொன்னு சொல்லிட்டா 2 டீம் சறுக்குறாங்க இப்ப. யாருன்னு சொல்லிட்டா ஸ்டார்டிங்ல ஃப்ரண்ட் போனாங்க ரேஸ்ல ஜிடியும் டிசியும் 2 பேருமே அப்படியே ஸ்ட்ரகிளிங். போன மேட்ச் வந்து ஆர்ஆர் கிட்ட இவங்க உதவாங்கினாங்க ஜிடி. டிசி வந்து கேகேஆர் பாட்டம் டேபிள் டீம் கிட்ட இன்னொரு வாட்டி உதவாங்கிருக்கு. அப்ப பாட்டம் டேபிள் டீம்ல ஏதோ ஜெயிக்கிறாங்க ஒரு மேட்ச். அது டாப் டேபிள்ல இருக்க டீம்லாம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. இப்ப பாருங்களேன் 12 பாயிண்ட்ல வந்து 3 டீம் இருக்கு. இன்னைக்கு எம்ஐ ஜெயிச்சா 14 போயிடும். டிசியோ ஜிடியோ வந்து 12 தான் நிக்கிறானுங்க. அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும் 2 பேருமே. பேக் டு பேக் மேட்சஸ் வருது. நாளைக்கு ஜிடி ஜெயிச்சே ஆகணும். மஸ்ட் வின் கேம் இது.
அவங்க சும்மா எடுத்துட்டு போயிடுங்க. நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம டாப் 3 ரன் அடிக்குது அப்படின்னு போனாங்கன்னா கதை கண்டல் தான் அங்கே. ஆமா, மஸ்ட் வின் கேம் நாளைக்கு ஜிடிக்கு. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஜாலியான கேமா தான் இருக்கும். சுத்துன்னு சுத்துவாங்க பேட்டை பவர் பிளேல பட்டுச்சுன்னா அவள்தான் சிராஜ் எல்லாம் அடிச்சு கிழிச்சிருவாங்க ரன் எல்லாம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஜாலியான கேம் நம்பர் 8ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஜாலியா ஆடுவானுங்க. நம்பர் 9ல இருக்காங்க. அவங்க ஜாலியா சிஎஸ்கே நெட் ரன் ரேட்டும் -1.5 நினைக்கிறேன். அதனால அதான் ஜாலியா ஆடுவாங்க நாளைக்கு. மால்தீவ்ஸ் வர போயிட்டு வந்துடுறாங்க, ஜாலியா ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒர்க்காவன்னு தோணுது. தெருவில் ஜிடி ஜெயிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் அப்செட் பண்ணாலும் ஐம் ஹாப்பி தான். ஸ்டார் பேட்டர் நாளைக்கு வந்து டிராவிஸ் ஹெட் சொல்றேன். ஸ்டார் பவுலர் வந்து நான் முகமது ஷமி சொல்றேன். இவங்க 2 பேருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நாளைக்கு ஒரு 200 மேட்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நரேந்திர மோடி ஸ்டேடியம். பார்க்கலாம். அகமதாபாத்ல நானும் 190 சொல்றேன். ஸ்டார் பேட்டர் வந்து சுதர்ஷன் தான், சாய் சுதர்ஷன் தான். ஆரஞ்சு கேப் கிட்ட இருக்காரு. அப்பப்போ புடிங்கிட்டு போயிடுறாங்க விராட் கோலி அண்ட் ஸ்டார் பவுலர் வந்து இவர் தான், நம்ம ரஷித் கான் தான் சொல்றேன். ஓகே, ரஷித் கான் விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும் நாளைக்கு. அவர் எக்ஸ்ட்ரீம் மறந்துடக்கூடாது. ஆமாமா, எக்ஸ்ட்ரீம். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு ஃபைனல் தாட்ஸ் இருந்தா ஏதாவது சொல்லுங்க. நாளைக்கு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருக்கு. இதுக்கப்புறம் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ மேல போவாங்க, கொஞ்சம் சறுக்கிறவங்க ஒரேடியா சறுக்கின்னு போயிடுவாங்க கீழே. அதுதான் தோணும். இப்ப முன்னாடி ஜெயிச்ச டீம் யாருன்னா பிபிகேஸும் எல்எஸ்ஜியும். அவங்க கீழே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க டாப் 3 டாப் 4க்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணுவாங்க. எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம். ஆனா பஞ்சாப் ஒரே ஓவர் நைட்ல ஒரு ராக்கெட் அடிச்ச மாதிரி டப்புன்னு மேல போயிட்டாங்க. 2 பாயிண்ட் எடுத்துட்டு. நம்ம தான் இருக்குமே சிஎஸ்கே வாரி வல்லல்ஸ், இந்தாங்க ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. சேப்பாக்ல ஸ்ட்ரெயிட் 5 லாசஸ், பேக் டு பேக் 5 லாசஸ் சேப்பாக்ல. அது ஹிஸ்டரியிலே நடந்தது கிடையாது. முதல் டைம் ஃபேஸ் பண்றோம் இந்த டீம். ஹோம்ல 5 மேட்ச் தோக்குறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் கம்பேக் ஹெவியா இருக்கும். பிளேயர்ஸ் வாங்கினா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஆனா பிளேயர்ஸ் வாங்காத இதே டீம் வச்சு ஆனானா கஷ்டம் தான் நினைக்கிறேன். பவர் பிளேல 3 பேர் அவுட் ஆயிருந்தாங்க. அவங்க ஒண்ணு பண்ணலாம். ஜிடியோட ஃபார்ம்லாம் எடுத்துனா ஆடலாம். 50 ரன் அடிக்கிறோமா, 40 ரன் அடிக்கிறோமா, அவுட் ஆகாத ஆடினாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர்ல ஹார்டா போங்கன்ற. பவர் பிளேல நீங்க ஹார்டா போய் அவுட் ஆயிடுறதுக்கு நீங்க மிடில் ஆர்டர்ல ஹார்டா போலாமே, எல்லாரும் சுத்தலாமே, வரவும் போறோம்லாம். ஒரு 6 அடிச்சா கூட 200 போயிட போகுது அழகா. டோனி எல்லாம் வர இருக்காரு. ஓகே, நம்ம அது வந்து அவங்க மேட்ச் அப்போ பேசிக்கலாம், இதுல வேணாம். ஓகே, இதோட இந்த நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. குவிஸ் வந்து அடுத்த செஷன்ல நாங்க குவிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சு போடுறோம். குவிஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் நாங்க ஒரு ஆளுக்கு தருவோம். யாரு கண்டினியூஸா அவங்க ஆன்சர் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஆன்சர் சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓகே கைஸ், பை. நாளைக்கு நான் உங்க மீட் பண்றேன். பை பை பை.